பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் அழிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வெற்றி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். வெற்றி, வணக்கம். இதுகுறித்த உங்களுடைய முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள 9 இடங்கள்ல பதிலடி தாக்குதல் நடத்திருக்கு. ஜம்மு காஷ்மீர் மாவட்டம் பகல்காம்ல உள்ள சுற்றுலா தலத்துல கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல 26 பேர் உயிரிழந்தாங்க. இதனை அடுத்து மத்திய அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துச்சு. இந்த அதிரடி நடவடிக்கைக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலையிடமாக கொண்ட லஷ்கர்-இ தொய்பா அமைப்போட கிளை அமைப்பு தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றது. அதே வேளையில இந்த தாக்குதலுக்கு அடுத்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலரும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த தாக்குதலுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு நீதி வழங்கப்பட்டது, ஜெய்ஹிந்த் என இந்திய ராணுவம் தனது எக்ஸ் தள பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை, மிகுந்த கவனத்தோட தான் நாங்க இந்த தாக்குதல் நடத்தணும், தேர்வு செஞ்சுதான் இந்த இடங்கள் எல்லாம் நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு இந்திய ராணுவம் விளக்கம் அளிச்சிருந்தது. இந்த தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, கிரண் ரிஜிஜு, அப்புறம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இந்திய ராணுவத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது குறித்து பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்திய ராணுவம் பாகிஸ்தான்ல உள்ள கோட்லி, பாவல்பூர், முசாபராபாத் ஆகிய 5 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும், இந்தியாவோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த தாக்குதல் ரொம்ப கவலை அளிக்குது, இந்தியா பாகிஸ்தான் போர் விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில காலையில 10 மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இந்திய ராணுவம் விளக்கம் அளிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்கு. தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த போர் பதற்றத்துக்கு மத்தியில லாகூர்ல அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து இந்த தாக்குதல் லாகூர் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நவீனா.